இதை நாங்கள் ஒரு சீரீஸ் மாதிரி செய்வோம் என்று பார்த்த நாங்கள் சீரீஸின் பேர் ஆலயங்கள் அறிவோம். இன்றைய நாங்கள் இன்னொரு கோயிலை பற்றி பார்க்க வந்திருக்கிறோம். எங்கே வந்திருக்கோம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நெய்தல் நிலத்தாலையும் இன்னொரு பக்கம் மருத நிலத்தாலையும் சூழப்பட்ட மாதுகள், யாழ்ப்பாணத்தில் மாதுகள் என்ற ஊருக்கு வந்திருக்கிறோம். அங்கே இருக்கிற நுணசை முருகன் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க இந்த ஆலயத்தின் வரலாறு, இந்த ஆலயம் எப்படி உருவானது, இந்த ஆலயத்தில் இருக்க சிறப்புகள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த ஆலயத்தின வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பொந்துக்குள்ள ஒரு வேல் இருந்ததாகவும் அந்த வேலையை எடுத்து இங்க காணப்பட்ட ஒரு கடம்ப மரத்துக்கு கீழே பிரதிஷ்டை செய்து பொங்கல் வழிபாடுகள் மூலம் இந்த கோயில்ல வழிபாடுகளை தொடங்கி இருக்கணும். இன்றளவும் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி அந்த கடம்ப மரமும் அந்த வேலுமே காணப்படுகிறது. அதே மாதிரி இந்த கோயிலுக்கே நுணசை முருகன் கோயில் என்று பேர் வந்ததுண்டா இது ஒரு காரண பேர். கடம்ப மரத்துக்களை வேல் பிரதிஷ்டை பண்ணிக்கு கோயில் ஃபுல்லாவே நுணா மரங்களால் சூழப்பட்ட ஒரு இடமாகவும் இருந்ததாகவும் அதனாலேயே இந்த கோயிலுக்கு நுணசை என்ற ஒரு காரண பேர் அமைய பெற்றதுன்னு சொல்லுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய துரதிர்ஷ்டமோ என்னவோ தெரியல, இப்போ எந்த ஒரு நுணா மரங்களையும் இந்த கோயிலை சுற்றி எங்களால் பார்க்க இல்லாமல் இருந்துச்சு. இதே மாதிரி இந்த கடம்ப மரத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் திருக்கணி இருக்கு. இந்த திருக்கணிக்குள்ள 7 குன்றுகள் இருக்குன்றும் இந்த குன்றுகள் இதை எதனால் வந்தன்னு நம்பப்படுதுன்னா, சப்தகன்னிகள் இந்த குன்றுகளில் நீராடி இந்த கடம்ப மரத்தில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்து வழிபட்டவை என்றும் நம்பப்படுகிறது. இப்படி கடம்ப மரத்துக்கு கீழே இருந்த ஆலயத்தை பர்வதம் என்ற ஒரு பெண் பத்தினின்ற காலத்தில் இந்த இடத்துல கட்டிடங்கள் எழும்பி ஒரு கோயிலாக, ஆகம விதிகளுக்கு அமைய ஒரு கோயிலாக நிர்மாணிக்கப்பட்டது. இந்த நுணசை முருகன் கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு மேலே பயன்படுத்தப்பட்டு வர்ற தேர். இப்போ எனக்கு பின்னாடி இருக்குதான் இந்த தேர். இந்த தேரை பார்த்தீங்கன்னா இதை செய்தாக்கள் யாருண்டு இன்னும் சரியான ஒரு தகவல்களும் கிடைக்காத மட்டிலும் இதை செய்தாக்கெல்லாம் பக்கத்தில் இருக்க பராளை முருகன் கோயில் தேரை செய்ததாகவும், இந்த 2 தேர்களையும் செய்த உடனே அவைகள் ஒரு சிட்டுக்குருவி மாறி மறைந்து விட்டதாகவும் ஊர் மக்களால் நம்பப்பட்டு வருது. இதனால இந்த ஊர் மக்கள் என்ன ஐதீகமா நம்புறாங்கன்னா, இறைவனே ஒரு ஆசாரி வழிவில வந்து இந்த தேர்களை செய்து கொடுத்ததாக நம்பிக்கொண்டு இருக்கணும். இந்த தேர்ல இருக்க சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதை சுத்தி பல்வேறு வகையான சிற்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு சிற்பங்களுமே கைகளால செதுக்கப்பட்ட ஒரு சிற்பங்களா இருக்குது. இந்த சிற்பங்களை பற்றி என்ன இந்த ஊர் மக்கள் நினைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த சிற்பங்கள் எல்லாமே சிவனுடைய 64 திருவிடையாளர்களை குறிக்கிறதாக ஒரு சிலரும், இன்னொரு சிலர் இந்த சைவ சமயத்துக்கு தொண்டாட்டின அடியார்களுடைய சிற்பங்களையும் அங்கங்கே குறிக்கிறது எனவும் நம்பப்பட்டு கொண்டு வருது. எது இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு இப்ப எந்த ஒரு கோயிலையும் இவ்வளவு வேலைப்பாடுகளுடைய இவ்வளவு நுணுக்கமான சிற்பங்கள் கொண்டு எந்த ஒரு தேர்மை இல்லை என்றது மறக்க முடியாத ஒரு உண்மை. அதே மாதிரி இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சில்லின் அச்சாணி இது எல்லாமே ஒரு மரத்தால் ஆனது. அதாவது இது ஒரு அடுக்கு தேர். இந்த ஒவ்வொரு அடுக்குமே செய்துவிட்டு நடுவுக்குள்ளால 4 பக்கத்திலையும் 4 நீண்ட மரத்துண்டுகளால அறையப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப நாங்க இவ்வளவுக்கு நுணுக்கமான எந்த ஒரு தேர் வேலைப்பாடுகளையும் உங்களால எந்த ஒரு கோயிலையும் காணக்கூடியதாக இருக்காதுன்னு நம்புறேன். இதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி இந்த தேரும் பக்கத்துல இருக்க பராளை முருகன் கோயில் தேரும் ஒரே ஆசாரிகளால் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பராளை முருகன் கோயில் தேர் இப்போ சரியா பழுதடைந்து பாவனைக்கு இல்லாமல் இருக்கு. இந்த தேர் இப்ப பாவிக்கிறேன். இதுக்கு பதிலாக புதுசா இன்னொரு தேர் செய்து அத்தான் இப்ப இந்த தேர் திருவிழாக்கள்ல மிளண்டது. இந்த நுணசை முருகன் கோயிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ஆட்டக்காவடிக்கு மிக பிரசித்தி பெற்றது. பக்கத்தில் இருக்க பராளை, கீரிமலை இப்படி பல்வேறு ஊர்களில் இருந்து இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு வருடமும் பல்வேறு விதமான பறவை காவடிகள், தூக்கு காவடிகள், ஆட்டக்காவடிகள் எல்லாமே திருவிழா காலங்களில் வந்து நேர்த்திக்கடன்களாகவும் இந்த காவடிகளை செய்வது உண்டு.
ஒவ்வொரு வருடமும் சித்ரா பூரணை அன்று தீர்த்த திருவிழா நடைபெறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயிலின் வருடாந்த திருவிழா உற்சவங்கள் நடைபெற்று வருது. 1992ஆம் ஆண்டு ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனை மற்றும் இடப்பெயர்வுகளின் மூலம் இந்த கோயில் பெரிதளவுக்கு பாதிப்பு கொண்டுள்ளானது. அதே மாதிரி 1996க்கு பிறகு இங்கே திரும்பவும் மக்கள் மீள்குடியேற்ற பண்ண பிறகு இந்த கடம்ப மரத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் அருளால் திரும்பவும் இங்கே கட்டிட வேலைகளும் கோயில் புனர் நிர்மாணங்கள் எல்லாமே திரும்ப ஆரம்பிக்கப்பட்ட 1998ஆம் ஆண்டு தை மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. ஸோ இன்றைக்கு நாங்கள் கடம்ப மரத்தின் கீழ் இருந்து அருள்வாரிக்கிற எங்களுடைய முருகப்பெருமானின் நுணசை முருகன் கோயிலில் பற்றி பார்த்தோம். இது எப்படி உருவாகிச்சு, இந்த தலத்தில் இருக்கிற சிறப்பம்சங்கள் என்ன, இங்கே எப்படியான பூசை வழிபாடுகள் நடைபெறுது, அனைத்தையும் பற்றி உங்களோட பயந்திருப்பேன் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நுணசை முருகன் கோயிலின் வரலாறு பற்றி மற்றவர்களும் அறிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா இந்த காணொலியை மட்டாக்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் வேறு எந்தெந்த கோயில்களை பற்றி இப்படி வீடியோஸ் போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு அடுத்த புதன்கிழமை இன்னொரு ஆலயங்கள் அறிவோம்ல உங்களை சந்திக்கும் வரை நான் சிவா, கேமரா பின்னாடி துவா டயா.